இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து டால்கேலுங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் பண்ணும்போதும் வீடியோ லைக் பண்ணும்போது தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்குது. இந்த டால்கேலுங்கிற படம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஹீரோயின் இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து ரொம்ப ஹைட்டாகவே இருப்பாங்கன்னு சொல்லலாம். இவங்கக்கிட்ட வந்து அழகாக இருக்காங்க உட்காந்துட்டு இருக்கும்போது அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு பையனை வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ண வருவான். நான் லவ் ப்ரப்போஸ் பண்ண வரும்போது வந்து வாங்க காஃபி கொடுக்கலாம், அவங்க டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போதும் நம்ம ஹீரோயின் வந்து எந்திரிச்சு நிற்பாங்க. நம்ம ஹீரோயினோட ஹைட்டை பார்த்துட்டு வந்து வர பசங்க எல்லாமே வந்து தெரிச்சு ஓடிடுவானுங்க. அட பாவி அம்மா தாண்டி ஹைட்டா, நம்ம கூட போனோம் செத்துருவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எஸ்கேப் ஆயிடுவானுங்க. அதனாலேயே வந்து நம்ம டால்கேலானவங்களுக்கு இந்த பொண்ணுக்கு வந்து ஆளே வந்து கிடைக்காது. லவ் பண்ணுறக்கும் வந்து எந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து கிடைக்க மாட்டான். அதனாலேயே அவங்க டிப்ரெஷனுக்கு வந்து உள்ளாயிடுவாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற எல்லா பசங்களுமே வந்து தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஒவ்வொரு டைம் வந்து அவங்களுக்கு டேட் சொல்லும் போதும் சரி ஒரு பையன்தான் அந்த மாதிரின்னு பார்த்தா அவங்க காலேஜ் ஃபுல்லுமே அந்த மாதிரி தான். ஒவ்வொரு பசங்களும் வந்து வித்தியாசமாக பார்ப்பாங்க. ஏதோ வினோத பிறவி வந்து காலேஜுக்குள்ளே வந்திருக்கா அந்த மாதிரி தான் எல்லாம் பார்ப்பாங்க. பசங்க மட்டும் இல்லை, பொண்ணுங்களும் அப்படி தான் வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. இருக்கிறதுலே நீ தாண்டி ரொம்ப ஹைட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கலாய்க்கிறது, நக்கல் பண்ணுறது, ஜாலியாக காட்டி பேசுகிறதுன்னு வந்து எல்லாமே வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு டிப்ரெஷன்னா வந்து பாய் ஃப்ரெண்டு கிடைக்கலன்னு தான். அப்புறம் இந்த கோட்டு போட்ட பையன் தான் வந்து இந்த பொண்ணோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அவன் சொல்லுவான், உனக்கு ஏற்ற ஆளை வந்து தேடு, உன் ஹைட்டுக்கு அவன் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்போ சொன்னதுக்கப்புறமே எனக்கு ஏற்ற ஆள்லாம் வந்து இங்கே இருக்க மாட்டான்னு சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ இந்த பொண்ணுக்கு ஏற்ற ஒரு உயரமான பாய் ஃப்ரெண்டு வந்து வரான் என்ட்ரன்ஸ் பண்ணிட்டு. இந்த பையன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் அந்த படத்தோட ஹீரோ. இவர் எப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்ட்டாக வந்திருப்பார். அது அந்நிய செலவாணி மூலமாக வந்திருக்க ஸ்டூடெண்ட் தான் இந்த காலேஜுக்கு. அப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு கேன்டீனில். இவங்க போய் வந்து பேசலாம், இவனை வந்து நம்ம டேட்டுக்கு கூப்பிட்லாம் அப்படின்ட்டு தான் ட்ரை பண்ணுறாங்க, பாய் ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணலான்ட்டு. ஆனால் இவங்க வரக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா வந்து எல்லா பொண்ணுங்களும் வந்து முந்திக்கிறாங்க நம்ம ஹீரோயினோட. அப்புறம் அவங்க சுற்றி இருக்க எல்லா கிளாஸ்மேட்ஸும் வந்து இவன் முன்ன பக்கத்தில் வந்து உட்கார ஆரம்பிக்கிறாங்க. உட்காந்து வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட சான்ஸ் வந்து போயிடுது. என்னடா பாவிகளா, நம்ம போய் ட்ரை பண்ணலான்னு பார்த்தா இவனுங்க எல்லாருமே வந்து சீட்டை போட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களும் வந்து ஒஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் டயர்டாகி வந்து சோர்ந்து போய் உட்காந்துடுறாங்க. சரி அடுத்த அட்டம்ப்டில் எதாவது ட்ரை பண்ணலான்னு பார்த்தா வந்து இந்த காலேஜுக்கு இன்னொரு புது ஸ்டூடெண்ட் வந்திருக்கான். அவன் கூட வந்து நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான் அந்த பையனோட. அப்புறம் இந்த பையனும் வந்து நல்லா விரும்பி பேச ஆரம்பிக்கிறான் இந்த பொண்ணோட. அப்புறம் 2 பேரும் வந்து கேஷுவலாக பேசிக்கிறாங்க. அப்புறம் என்ன ஹைட்டாக இருந்தாலும் ஜானி டெப்பாட்டாக இருக்கான் அப்படின்ட்டு வந்து அந்த பொண்ணு உஷார் பண்ணலான்னு பார்த்துச்சு. ஆனால் அதை பார்த்து நம்ம டால்கேல் ஹீரோயின் வந்து ரொம்பவே சேட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவனை எப்படியாவது உஷார் பண்ணணும், அவனை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணிட்டோன்னு வந்து அவன் தங்கச்சிக்கிட்ட வந்து ஐடியா கேட்குறாங்க. அப்போ அவன் தங்கச்சி வந்து அவனுக்கு புது புது ட்ரெஸ்ஸாக நல்லா அட்ராக்டிவான ட்ரெஸ்லாம் வந்து போட்டு காட்டுறாங்க. வீட்டுக்குள்ளேயே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து போட்டு காமிச்சா, இதை நீ வந்து இன்றைக்கி நைட்டு போட்டு போ, அவனை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அவங்களும் அவங்க தங்கச்சி பேச்சை கேட்டு வந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக போட்டு வந்து டெக்கரேஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா சொன்ன மாதிரியே வந்து நம்ம ஹீரோவை போய் பார்க்குறாங்க. அப்புறம் ஹீரோவோட வந்து ஹீரோ பியானோ வாசிக்க வந்து கற்றுக் கொடுக்குறாரு. அப்புறம் அதை பார்த்த அந்த இன்னொரு பொண்ணு வந்து அந்த ஹீரோ மேலே க்ரஷ் இருக்க பொண்ணை வந்து கை தட்டிகிட்டே வருது, அடப்பாவி இங்கே வந்துட்டியா அப்படின்ட்டு. அப்புறம் 2 பேத்துக்குள்ளே வந்து ரொமான்ஸ் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து லவ் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்க ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி வந்து ஆயிடுச்சு. 2 பேரும் ஒரே ஹைட்டு தான் இருக்கும், நம்ம கெமிஸ்ட்ரியும் செட் ஆகுது, ஒர்க் அவுட்டும் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபாலோ ஆகுறாங்க லவ்வில். அதுதான் டால்கேல்.